சங்கீதம் 63 1ஆம் வசனம். என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்ற போதனைகளை பலமுறை கேட்கும்போது அதன் அவசியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவத்தின் விளைவாகவே தோன்றும். சிலர் ஆவிக்குரிய புத்தகங்கள், தேவ செய்திகள் போன்றவற்றின் மூலம் தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியம் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். இருப்பினும் அது தொடர்பான விருப்பம், தாகம் தங்களுக்குள் ஏற்படாததால் சற்று நேரத்தில் கேட்டதையும் படித்ததையும் மறந்து விடுகின்றார்கள். மறுபடியும் பிறத்தல் என்பது ஒரு மனிதன் தன்னை பாவி என்று அடையாளம் கண்டு கொண்டு பாவ நிலையிலிருந்து விடுதலையாக விரும்பி இயேசுவை விசுவாசிப்பதாகும். அதனுடைய விளைவாக தேவ ஆவியினால் தேவனுடைய பிள்ளை என்ற புதிய நிலையை அடைய முடியும். நமக்குள் தேவ ஆவியின் கிரியை நடந்தால்தான் தேவனுக்காக வாழ வேண்டியதும் தேவ சித்தம் செய்ய வேண்டியதும் அவசியம் என்று உணர முடியும். அது வெறும் அறிவின் தூண்டுதலாக இராமல் தேவ ஆவியின் தூண்டுதலாக இருப்பதால் உணவை தேட தூண்டும் பசி போலவும் தண்ணீரை தேட தூண்டும் தாகம் போலவும் அது செயல்படும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாய் இருக்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.